நிலை என்பது சில வித்தியாசங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த 2009 மே 18க்கு முன்பே தமிழீழ விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டிலே இருந்த கிராமங்களில் இந்த கிராமம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு கிராமமாக இருந்தது. இந்த கிராமத்திலே இருந்து விடுதலைக்காக போராடிய போராளிகள், மாவீரர்கள் ஆகுதியாகி இருக்கின்ற ஒரு கிராமமாக, மண்ணுக்காக, மண்மீட்புக்காக தியாகம் செய்த ஒரு கிராமமாக இருக்கின்றது. அதற்கு பிற்பாடு இந்த விடுதலை புலிகள் மௌனித்ததற்கு பிற்பாடு 2010ஆம் ஆண்டிலிருந்து இது ஒரு இராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசமாகவும் இராணுவத்துக்குரிய பிரதேசமாகவும் அரசாங்கத்தின் ஒரு கிராமங்களாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த 2010 எதிர்வருகின்ற 2026 மே மாதம் 18ஆம் தேதி நாங்கள் இந்த 17 வருடங்களை நாங்கள் கடந்திருக்கின்றோம். இந்த 17 வருடங்களில் நாங்கள் அவதானிக்கின்ற விடயம் என்னவென்றால், ஏற்கனவே இருந்த ஒழுக்கம், ஏற்கனவே இருந்த நீதி, நியாயம் எல்லாமே இன்று இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்று இருந்த அந்த ஒழுக்கம் என்பதும் இன்று இருக்கின்ற பல, நான் விவேகானந்தபுரத்தை மாத்திரம் சொல்லவில்லை, நானும் படுவான்கடை பிரதேசத்தில் பிறந்தவர், நான் அம்புலாம்புரி கிராமத்தைச் சேர்ந்தவர் என்ற விதத்தில் இந்த படுவான்கடை பிரதேசத்தில் அன்று இருந்த ஒழுக்கம் இன்று அத்து போயிருக்கின்றது. பல்வேறுபட்ட சீரழிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது இங்கிருக்கின்ற இளைஞர்கள் அல்லது அதை நாங்கள் பார்க்கின்ற போது எனக்கு முன்பு பேசிய B.R. மகேந்திரன் அவர்கள் கூறியது போன்று சில நடவடிக்கைகளை நாங்கள் பார்க்கின்ற போது பல்வேறுபட்ட திசை மாற்றுகின்ற நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இடம்பெறுகின்றது. அது வடகிழக்கை பொறுத்த மட்டிலே தொடர்ச்சியாக இளைஞர்கள், யுவதிகள் என்பவைகள் ஒரு கடந்த போராட்டத்தை மறந்து நாங்கள் செல்கின்றோமா என்ற விடயங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த 2010 இந்த 17 வருடங்களுக்குள் நலிவுற்ற அல்லது போரினால் பாதிக்கப்பட்ட அல்லது முன்னாள் போராளிகளாக இருந்த அல்லது முன்னாள் போராளிகளின் தாயாக இருக்கக்கூடிய மாவீரர்களின் பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களை ஒரு வழிப்படுத்த வேண்டும். அந்த கிராமத்தை ஒரு ஒழுக்க கிராமங்களாக மாற்ற வேண்டும். அதனூடாக அந்த சமூகத்தை, அந்த பாடசாலையை, அந்த மக்களை ஒரு நல்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இந்த மதிப்புக்குரிய அகிலன் பவுண்டேஷன் நிறுவனமாகிறது. இப்பொழுது ஏறக்குறைய 18 வருடங்களாக தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் இது 2023ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு நான் அந்த 3 நாளுக்கும் நான் வந்திருக்கின்றேன். அந்த ஒரு மாற்றங்கள் வெறுமனை நாங்கள் தருகின்ற அல்லது அவர்கள் தருகின்ற உதவிகளை பெற்றுக்கொண்டு செல்வது மாத்திரமாக நாங்கள் இருக்கக்கூடாது. எங்களுக்கு மனரீதியாக, உடல் ரீதியாக எங்களுக்கான மாற்றங்களை நாங்கள் பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு நிறுவனம் அல்லது ஒரு உதவிகள் வருகின்ற போது அந்த உதவிகளில் பெறுபவர்களை நாங்கள் காட்ட வேண்டும். அந்த பெறுபவர்களை காட்டுகின்ற போதுதான் அந்த உதவி செய்கின்றவர்களின் மனமாற்றம் என்பது கூடுதலாக வந்து அடுத்தடுத்த கிராமங்களுக்கும் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. என்னை பொறுத்த மட்டில் B.R. மகேந்திரன் அவர்கள் சொல்லுவார், இந்த விவேகானந்தபுரம் என்பது தொடர்ச்சியாக அவர்கள் கொடுக்கின்ற அந்த நன்கொடைகள் அல்லது அந்த விடயங்களுக்கு சரியான ஒரு நியாயமாக நல்லா நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு விதத்தை கூறியிருந்தார். என்றால் நீங்கள் காட்டிய அந்த உதவி, நீங்கள் காட்டிய அந்த பெறுபேறு தான் இப்பொழுது அடுத்த கிராமமாக அவர்கள் இனம் கண்டிருக்கின்றார்கள். இது முடிய அடுத்த கிராமங்களுக்கு செல்ல இருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் அதில் அந்த விடயத்தை, அந்த புரோக்ரஸை, அந்த உத்வேகத்தை காட்டாமல் நீங்கள் விட்டிருப்பீர்களாக இருந்தால் அடுத்த கிராமத்துக்கு அந்த சந்தர்ப்பம் கிடையாமல் அது வேறொரு கிராமங்களுக்கு சென்றிருக்கும். இந்த ஐலண்ட் பவுண்டேஷனை நடத்துகின்ற எங்கள் உயர் திரு கோபால் ஐயாவை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இவர் யாழ் மாவட்டத்திலே பிறந்து லண்டனிலே வதித்தாலும் கூட அங்கே இருக்கின்ற அந்த கற்பக விநாயகர் ஆலயம் என்கின்ற அந்த ஆலயத்திலே ஒரு அரங்காவல், ஒரு தலைவராக இருந்து கொண்டிருக்கின்றார். அங்கே வருகின்ற மக்கள் அந்த பூஜையின் பின்பு போடுகின்ற காணிக்கை, உண்டியல், அந்த உண்டியலே வருகின்ற நிதியை எடுத்துத்தான் பல்வேறு திட்டங்களை, நான் நினைக்கிறேன் அந்த 18 வருடங்களுக்கும் ஏறக்குறைய 30-50 கோடிக்கு மேலே இங்கே வடகிழக்கு வருகக்கூடிய மலையகம் அங்கே போன்று சென்றிருப்பார்கள். நாங்கள் இங்கே நான் நினைக்கிறோம் 50 லட்சம் வரை இங்கே இந்த கிராமத்துக்கு கூட செய்திருக்கலாம். அன்னளவாக நாங்கள் கணக்கு பார்க்கவே அவங்களுக்கு தான் தெரியும். ஆகவே அவர்கள் அந்த கடையை சும்மா எடுத்து வரவில்லை. அந்த கணம், அந்த புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் வெயில் இல்லாவிட்டாலும் குடியிலே பணிந்து பல்வேறுபட்ட தொழில்களை செய்து அந்த தொழில்கள் மூலமாக ஏன் அந்த ஆலயத்திற்கு அந்த உண்டியல் பணத்தை செலுத்துகின்றார்கள் என்றால், இறைவனுக்கு செல்லுகின்றதை மக்களுக்காக செல்லவற்றும் மக்கள், நலிந்த மக்கள், எமது உறவினர்கள்
எமது மக்கள் இங்கே வடகிழக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், போரினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், இன்னல்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கண்டனிலே இருக்கக்கூடிய மக்கள் அதுக்கு உதவி செய்கின்றார்கள். அந்த உதவியை நாங்கள் பெறுகின்ற போது ஏதோ அவர்கள் தருகின்றார்கள், ஏதோ வானத்தில் இருந்து கொட்டுவதை போன்று அங்கு கொண்டு வரவில்லை. இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் அறிந்து தெளிந்து செயல்பட வேண்டும் என்பது ஒரு விடயம். அடுத்ததாக மாணவர்களை பற்றி கூற வேண்டியிருக்கின்றது. மாணவர்களின் ஒழுக்கம் என்பது பெற்றோர்களில் தான் தங்கியிருக்கின்றது. இப்போ பாடசாலை அதிபரில் கொண்டு நீங்கள் பாடம் கொடுக்கின்ற போது அவர்கள் ஏறக்குறைய 6 மணித்தியாலம் அல்லது 8 மணித்தியாலம் தான் அவர்கள் கண்காணிப்பில் கற்றுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் நீங்கள் பாடசாலையை பிறந்தவர்கள், பாடசாலை பெற்றோர்களில் இருக்கின்றவர்கள் எல்லோருமே கவனிக்கவர்கள். இந்த இப்படியான தொலைபேசிக்கு கை வைத்துங்க.